எப்படியாச்சும் டாஸ் மச்சும் ஜெயிங்கடா. சார் டாஸ்ன்றது ரெண்டே ஹெட் டெய்லி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல. ஒண்ணு ரோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கணும், இல்ல ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கணும். நடுவில் ரெண்டா லாரி அடிச்சு செத்துருவோம் தெரியுதுல. நீ சீமான வீடியோ பாத்துருக்க விடு. சரியா? இப்ப என்ன தெரியுமா பிரச்சனை? அவன் தான் டாஸ் ஜெயிக்கல, நீ டாஸ் ஜெயிச்சு தொலைடா. ஏன்டா அப்படி பண்றீங்க? டாஸ் ஜெயிக்கிறதுல என்ன இருக்குன்னு கடைசியா நம்ம டாஸ் எப்ப ஜெயிச்சோம் தெரியுமா? நம்ம டாஸ் ஜெயிச்சப்ப என்ன நிகழ்வுன்னு தெரியுமா? தெரியாது. கேப்டன் யாரு தெரியுமா? ஆல் ஃபார்மட் கேப்டன் இல்ல. நீ ஏன் அவனுக்கு வழிவகுத்துற போல? அவர் இல்லடா, ரோஹித் சர்மாடா டாஸ் ஜெயிச்சப்ப. நான் என்னவா இருந்தேன்னு தெரியுமாடா? எல்எஸ்டிக்கு மென்டரா இருந்தேன்டா. அத கூட விடுறா. ரோஹித் கோலி ஆல் ஃபார்மட்ல விளையாடிக்கிட்டு இருந்திருக்காங்கடா. சாரி பாஸ், அத கூட விடுறா. மன்னிச்சிடறான்டா. ஹர்ஷித் ராணான்னு ஒருத்தன் இந்தியன் டீமுக்கு டெபியூட்டே ஆகல. சாரி, இதை விடு. கப்புனா என்னன்னு தெரியாம ஒரு சில பேர் இருந்தாங்க. அவங்க கப்பே அப்ப ஜெயிக்கலடா. ஆர்சிபி கப்பு கூட ஜெயிக்கலடா. அப்ப அத கூட விடுறா. நம்ம வேர்ல்டு கப் ஜெயிச்சது கடைசி 2013டா. அதுக்கப்புறம் ஜெயிக்கல. அதுக்கப்புறம் இவ்வளவு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஒரு டாஸுக்காண்டி தான். முடிஞ்சா போய் ஜெயிச்சுட்டு வா. அப்படி ஜெயிச்சுட்டு வந்தேன்னாத்தா இல்ல அப்படியே போயிரு. வரலாறு திரும்புகிறது. வரலாறு திரும்புது. இவன் திரும்புறியா? நான் போதும் நினைச்சேன். அதான் சொல்லுவேன்.